வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர்லேருந்து இன்னைக்கு மீன் பிடிக்க வந்துருக்கிறோம். 70 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் ராடு சொல்லியிருப்பா. டெட்லியன் ராடு கொஞ்சம் டிசைனிங் பண்ணி வச்சுட்டேன். மேலே கூட சீசர், மேலே கூட ரீலு, பிஎஃப்டி ஃப்ராக் லாக் ஆகிடுச்சு. பிஎஃப்டி ஃப்ராக் நம்மளுக்கு எப்பவும் போலதான் கேஸ்டிங் காம்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்னைக்கு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்டு பிஎஃப்டி. எனக்கு வந்து என்ன கலர் வேணும்? எனக்கு பச்சை. எனக்கு பச்சை எடுக்கிறத ரெண்டே ஃப்ராக் தான் வந்துருக்கிறேன். கேமராமேன் எடுத்து அந்த ஃப்ராக் ரெண்டே ஃப்ராக். கேமராமேனுக்கு பச்சை. மக்களே பாருங்க நம்ம எந்த மாதிரி இடத்துல லொக்கேஷனில் போயிட்டு இருக்கிறோம்னு. லொக்கேஷன் அருமையாக இருக்குது. மீன் மட்டும் அடிச்சுனா போகுது, செம்மையாக இருக்குது. Guys, மீன் ஸ்ட்ரைக்கு. மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. மீனுக்கு எத்தனை நடக்க போரு காலங்காத்தால. கேமரா மாடி நல்லா லாக் பண்ண முடியல. மீன் ஸ்ட்ரைக்கு அடிக்கல நான். ஐயோ இங்க ஒரு மாதிரி எப்படி கிடக்குறானு மல்லா கொண்டு கிடக்க தச்சோர் இருக்கு தெரியலையா? தவக்கால சூப்பராக இருக்குதா? நீ விழுந்து நல்லா இருக்குது, தவக்கால சூப்பராக இருக்குங்கிற. நான் இறங்கல, நீ இறங்க ஃபஸ்ட்டு. இறங்குடா டே, இறங்குடா போடா, நீ ஃபஸ்ட்டு இறங்குடா. அழுக்கெல்லாம் அவளு. இப்போ நான் இறங்குறேன் பாடுறா. ஓ ஆண்டி பிடிச்சிக்கோ போடா. தப்பித்து விட்டு தவக்கலை சிட்டிங். பாருங்க மக்களே, வலையை இழுத்துட்டு போகிறார் நம்ம ஹேமத்து. கழுத்தண்ணி வரைக்கும் போய் வர சொல்லிக்கிறேன். எவ்வளோ தூரம் போவான்னு தெரியல. அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறான். இவன் தண்ணிக்குள்ளே கால் முட்ட மாட்டேங்கிறான். தரையில் ஏறி நின்றுக்கிறேன். நானும் மீன் பிடிக்க வரேன் என்னை விட்டு போட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிறேன். இத்தனை லட்சத்தில் காலை மெட்டி பிடிச்சி இழுத்துட்டு வா. போது இழுத்துட்டு வா, டக்குன்னு வா. இந்நேரம் வந்திருக்குன்னு இவ்வளோ டைம் கொடுத்து மீன் ஓடி. மக்களே சந்தோஷ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்த்துக்கங்க எத்தனை மீனை முடிக்க போகிறான்னு பார்த்துக்குங்க. இந்த பக்கம் சத்தம் மட்டும் கேட்குது, சரப்போறன்னு. எனக்கு தெரியல. பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. முட்டுதா போய் ஆடா வேலை சின்ன மீன் ஆட்டு இருக்கு. பெருசாக முட்டு தான் நல்லா போர்ஸை மிதிக்கிறா. பின்னாடியே மிதி. எல்லாம் மாட்டிச்சு. திரும்பி ஓடிச்சுடா. இன்னும் பெருசாக மாட்டிச்சுடா. நல்லா இதுக்குள்ளே மிதிடா, அதுக்குள்ள தானே இருக்குதுடா. அதில் இன்னொரு ரவுண்டு மிதிக்கிறா. 6 தான் விழுந்துடா. உள்ள போய் சொருகி இருக்கு. நீங்கள் மிதிங்க, மீன் வந்தால் நான் பிடிச்சிக்கிறேன். அப்படித்தான் மிதி இங்கேன்னு வந்து முடிச்சிடும். மித மாட்டேது இல்லையே. ஆமாம் நல்லா மிதிடா. அடி சேத்தோடு தான் படுத்துருக்கா. 6 அந்த மாதிரி மிதி. அப்படி மிதிடா.
அதுக்குள்ளே ஓஞ்சி போயிட்டேன். ஜிம்முக்கெல்லாம் போகிறேன், இப்படி மிதிக்க இவ்வளோ தான் மிதிப்பியா? இது கையோட இது மிதிர அந்த சாஞ்சி கிடக்கிறதையே நீ நாங்கள் வந்து இன்னும் இது வரைக்கும் ஆற்றுல ஆக்கிரமிச்சிருக்கிற ஆகாய தாமரையெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சந்தோஷம் ஒரு ஐடியா கொடுத்துருக்குறான். அதனால் அவனையும் சுத்தம் பண்ண சொல்லியாச்சு. சுத்தம் பண்ணி சாமி, இது வேற சுத்தம் பண்ணு எல்லாத்தையும் வலிச்சு போட்டுடலாம். ஆமாம், விரால் மீன் நின்று பிடிச்சிட்டேன். இன்ன வரைக்கும் பிடிச்ச மாதிரி தானே பிடிப்பேன். நீ சுத்தம் பண்ணு இல்லை. நம்ம வலையில் பிடிச்ச மீனை பாருங்கள். கெண்டை மீனா அரைஞ்சா மீனா பிடிச்சி பாக்கெட்டில் போட்டுக்க. மொத்த கலெக்ஷன் அங்கே போய் பார்க்கலாம். தோசா நீ வாங்கி சோப்பு போட்டுக்க. கொஞ்சம் தூக்காடுங்களா, வலை மேலே தண்ணிக்கு மேலே தூக்க மாட்டேங்கிறேன். சேரு தான் வருதா? இப்போ மீன் இல்லை நமக்கு. ஏதாவது இங்கே ஒரு சிலைப்பு தொங்கிட்டு இருக்குது. ரைட்டு, அட எடுத்து விடு. இப்போ இல்லையாவது அட எத்த கூட நேர்த்திட்டு ஒன்று மலையவே தள்ள சொன்னேன், வளையத்தாண்டா தள்ள சொன்னேன். பெருசாக குப்பை வேணால் ஒரு டன்னே மாட்டிருக்கும் போல் இருக்கு. இப்போ வந்து மீன் க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சுங்க. சந்தோஷத்தை க்ளீன் பண்ணுறாரு. மீன் க்ளீன் பண்ணுறதில் பெரிய எக்ஸ்பர்ட்டான ஆள் தான். அதனால் மீன் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ க்ளீன் பண்ணி சமைக்க போகிறோம். இது ஒரு ஃபுல் வீடியோவை உங்களுக்கு போட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீன் பிடிக்க தேவையான வலைகள், தூண்டில் ஐட்டம் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃபிஷிங் டேக்கல்ஸ் கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள்.